ஹாய் எவ்ரிஒன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஸ்கொயர் ரூட் ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஸ்கொயர் ரூட் சம் கொடுத்தாங்கன்னா, அதை நம்ம ஒரே ஸ்டெப்ல எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க 1 ஸ்கொயர் கொடுத்துருக்கேன். 1 ஸ்கொயர்னா 1ன்னு வருது. இங்க 11 ஸ்கொயர் இருக்குது, அதுவும் 121 வந்துருக்கு. 21 ஸ்கொயர் அது வந்து பார்த்தீங்கன்னா 441 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ யூனிட் டிஜிட்ல எல்லாமே என்ன கிடைக்குது? 1 1 1 வந்திருக்கு. 11 ஸ்கொயர். வேற எதுக்குன்னா அந்த மாதிரி வந்திருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க 9 ஸ்கொயர் அது வந்து 81 வந்திருக்கு. இங்க 19 ஸ்கொயர் அதுவும் 361 வந்திருக்கு. 29 ஸ்கொயர் அது 841 வந்திருக்கு. பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட்ல 1 1 1 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் 1 வந்திருக்கு, இங்கேயும் 1 வந்திருக்கு. அப்ப யூனிட் டிஜிட்ல 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு வர ஆன்சரும் யூனிட் டிஜிட்ல என்ன வருது? 1 1 1 வருது. சரிங்களா? அப்புறம் 9 யூனிட் டிஜிட்ல 9 19 29 அந்த மாதிரி 9 மட்டும் வந்து அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் என்ன வருது? 1ல தான் வருது. யூனிட் டிஜிட்ல 1 வருது. அப்போ நம்ம நோட் பண்ண போறோம்னா 1ம் 9ம் இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட்ல 1ம் 9ம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் என்ன வருது? யூனிட் டிஜிட்ல 1 தான் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க 2 ஸ்கொயர் இருக்குது. இப்போ 2 ஸ்கொயர்னா 4, இங்க 12 ஸ்கொயர்னா 144, 22 ஸ்கொயர்னா 484. சரிங்களா? இப்போ 2 2 2ன்னு வருது யூனிட் டிஜிட்ல. அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? யூனிட் டிஜிட்ல 4 4 4ன்னு வருது. அதே மாதிரி வேற எங்கன்னா வருதான்னு பாருங்க. இங்க பாருங்க 8 ஸ்கொயர் 64 வருது, 18 ஸ்கொயர் 324, 28 ஸ்கொயர் 784 வருது. அப்ப யூனிட் டிஜிட்ல என்ன வந்திருக்கு? 4ன்னு வந்திருக்கு. அப்போ 2 8 இது ரெண்டுமே யூனிட் டிஜிட்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? யூனிட் டிஜிட்ல 4 வர மாதிரி ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர்னா 9 யூனிட் டிஜிட்ல 9 வருது. 3ன்னு வந்தா 9 வருது. இங்க 13 ஸ்கொயர் இருக்குது. இங்க யூனிட் டிஜிட்ல 3 இருக்குது, ஆன்சர் வந்து 9 வருது. இங்க யூனிட் டிஜிட்ல 3 இருக்கு, ஆன்சர் வந்து 529 வருது. அப்ப 3ன்னு வந்தா யூனிட் டிஜிட்ல என்ன வருது? 9 வருது. இங்க பாருங்க 7னா 49, 17னா 289, 27 ஸ்கொயர்னா 729. ஓகேங்களா? அப்ப யூனிட் டிஜிட்ல 3யும் 7ம் வந்துச்சுன்னா 3யும் 7ம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர்ல ஸ்கொயர் பண்ணும்போது யூனிட் டிஜிட்ல என்ன வருது? 9 கிடைக்குது. ஓகேங்களா? அப்புறம் இன்னும் ஒன்று இருக்கு. என்னது? 4 ஸ்கொயர் இருக்குது. இப்போ 4 ஸ்கொயர்னா 16, 14 ஸ்கொயர்னா 196, 24 ஸ்கொயர்னா 576 இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 4 4ன்னு யூனிட் டிஜிட்ல வந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணா என்ன வருது? 6 வருது யூனிட் டிஜிட்ல. இப்போ 4 ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர்ல 6 கிடைக்குது. வேற என்ன 6 வருதான்னு பாருங்க. இங்க 6 ஸ்கொயர்னா 36, 16 ஸ்கொயர்னா 256, 26 ஸ்கொயர்னா 676 வருது. அப்போ யூனிட் டிஜிட்ல 6 வந்துச்சுன்னா ஆன்சர்ல ஸ்கொயர் பண்ணும்போது அதனுடைய ஆன்சர்ல என்ன வருது? 6 வருது. இப்போ 4ம் 6ம் வந்துச்சுன்னா ஆன்சர்ல என்ன வருது? 6 வருது. ஓகேங்களா? இன்னும் ஒன்று தான் இருக்கு பேலன்ஸ். அது வந்து என்னது? 5. இங்க 5 ஸ்கொயர்னா 25, 15 ஸ்கொயர்னா 225, 25 ஸ்கொயர்னா 625. அப்போ 5 வந்துச்சுன்னா யூனிட் டிஜிட்ல அதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது ஸ்கொயர். அப்போ 5 வந்தா 5 வருது யூனிட் டிஜிட்ல, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, அதை விட்டுருங்க. மீதி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1 9 அப்படின்னு யூனிட் டிஜிட்ல வந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர்ல யூனிட் டிஜிட்ல என்ன வருது? 1 வருது. 2 8னா ஆன்சர்ல 4 வருது. 3 7னா ஆன்சர்ல நம்மளுக்கு என்ன வருது? 9 வருது. 4 6னா யூனிட் டிஜிட்ல ஆன்சர் வந்து என்ன வருது? 6ன்னு வருது. சரிங்களா? இதெல்லாம் யூனிட் டிஜிட்ல வர நம்பர். நான் கொஞ்சம் டீட்டெயிலா இங்க எழுதுறேன் பாருங்க. இது வேணா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4356 இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். யூனிட் டிஜிட் வந்து 6ன்னு இருக்கு. இப்போ யூனிட் டிஜிட் 6 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும்? 4 வரணும், இல்லைன்னா 6 வரணும் யூனிட் டிஜிட்ல. அப்போ ஆன்சர் வந்து யூனிட் டிஜிட்ல 4 வரும், இல்லைன்னா 6 வரும். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுருங்க. சரி, அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் 43 இருக்குது. 43க்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பாருங்க. 6 இன்ட்டு 6 அதான் வந்து என்னது? 36. ஓகேங்களா? 7 இன்ட்டு 7 போனீங்கன்னா 49 போயிடும். 43க்கு அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா? 6 இன்ட்டு 6 தான் 36. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 6 ஞாபகம் வச்சுங்க. அப்போ இங்க என்ன பண்றீங்க? 6ங்களா இந்த 43க்கு தான் நம்ம 6 எழுதிக்கிறோம். முன்னாடி இங்க 6 வரும், இங்கே முன்னாடி 6 வரும். இப்போ நம்மளுக்கு ஆன்சரு 64 இல்லைன்னா 66 ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்? அது நம்பர் என்ன? இதுவான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7. 6 இன்ட்டு 7 என்ன வரும்? 42ன்னு வரும். சரிங்களா? 42. இப்போ இந்த 43யும் 42வும் கம்பேர் பண்ணுங்க. 43 கிரேட்டரா 42 கிரேட்டரான்னு பாருங்க. 43 தான் கிரேட்டர். ஓகேங்களா? இது கிரேட்டரா இருந்தா இது ரெண்டுத்துல எது கிரேட்டரோ அதுதான் ஆன்சர். 66 தான் ஆன்சர்.
ஆன்சர் வந்து 66. ஓகேங்களா? சப்போஸ் இது ஸ்மாலரா வந்துச்சுன்னா, இதை விட இந்த நம்பர் கம்மியா வந்துச்சுன்னா, இது ரெண்டுத்துல எது ஸ்மால் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? பாருங்க 66 into 60 இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? இதே மாதிரி வேற ஒரு சம் பார்க்கலாம். செகண்ட் சம் அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6084 இதனுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ யூனிட் டிஜிட்ல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4ன்னு வந்திருக்கு. யூனிட் டிஜிட்ல 4 இருந்தால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும்? 2 வரணும் இல்லைனா 8 வரணும் யூனிட் டிஜிட்ல. அப்போ ஆன்சர் வந்து 2 இல்லைனா 8 அடுத்து எழுதிக்கிட்டீங்க. இப்போ இதை விட்டுருங்க, 84 விட்டுருங்க. மீதி என்ன இருக்கு? 16 இருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பாருங்க. என்ன வரும்? 6 6 36 7 7 49. சரிங்களா? இப்போ 7 into 7 தான் என்ன வருது? 49 வருது. 8 into 8 64 ஆயிருது. 60 விட அதிகமாக போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கிறதான் 7 into 7 49. அப்போ என்ன வரும்? முன்னாடி என்ன எழுதணும்? 7 எழுதணும். இங்கேயும் ஒரு 7 போட்டுங்க. இப்போ ஆன்சர் வந்து 72 இருக்கும் இல்லைனா 78 இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 7 ஸ்கொயர் தான் 49 அது எழுதிருக்கும். இப்போ 7க்கு அடுத்த நம்பர் என்னன்னு பாருங்க. 7க்கு அடுத்த நம்பர் 8. சரிங்களா? 7 into 8 56. ஓகேங்களா? இப்போ எது கிரேட்டரா இருக்குன்னு பாருங்க. இது கிரேட்டரா இருந்தா இதுதான், இதுல ரெண்டுத்துல கிரேட்டர் தான் ஆன்சர். இது ஸ்மாலரா இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்துல ஸ்மாலர் தான் ஆன்சர். ஓகேங்களா? 56 விட 60 தான் கிரேட்டரா இருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்? 78. இப்போ ஆன்சர் வந்து 78. ஓகேங்களா? தட்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12,544 கொஞ்சம் பெரிய நம்பரா எழுதிருக்கேன். இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ யூனிட் டிஜிட்ல பாருங்க என்ன இருக்கு? 4ன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ 4ன்னு வந்தா யூனிட் டிஜிட் 4ன்னு வந்தா என்ன ஆன்சர் வரணும்? 2 வரணும் இல்லைனா 8 வரணும். இப்போ 2 இல்லைனா 8 எழுதிங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 ரெண்டு டிஜிட் கேன்சல் பண்ணிருங்க. மீதி என்ன இருக்கு? 125 இருக்கு. சரிங்களா? 125னா அதனுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பாருங்க. 11 into 11 நம்மளுக்கே தெரியும் 121. ஓகேங்களா? அப்போ 11 ஸ்கொயர் தான் 121 இருக்கு. அப்போ 12 ஸ்கொயர் இருக்குன்னா 12 into 12 144 போது 125க்கு அதிகமாக போகுது. அது எடுக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கிறது இருக்கணும். அப்போ 11 தான் ஆன்சர். ஓகேங்களா? 11 வரணும். அப்போ இங்க ஒரு 11 போடுங்க, இங்க ஒரு 11 போடுங்க. இப்போ 112 118 இதுதான் ஆன்சர். எது ரெண்டுத்துல எது ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம். 11க்கு அடுத்த நம்பர் பாருங்க 12. ஓகேங்களா? இப்போ 11 12 மல்டி பண்ணுங்க. 11 12 மல்டி பண்ணீங்கன்னா ஈஸி தான் மல்டி பண்றது. 2 2 அப்புறம் 11 2 3 132 கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து 132 இங்க வருது. இங்க பாத்தீங்கன்னா 132 இருந்துச்சுன்னா இது கிரேட்டரா இது கிரேட்டரான்னு பாருங்க. சரிங்களா? சரி, இது கிரேட்டரா ஸ்மாலரா பாருங்க. 132 இது வந்து ஸ்மாலர் நம்பர் 125. சரிங்களா? ஸ்மாலர் நம்பர். இப்போ இது ரெண்டுத்துல எது சின்ன நம்பரோ அதான் ஆன்சர். 112 தான் வருது ஸ்மாலர் நம்பர், அதான் ஆன்சர் 112. ஓகேங்களா? ஈஸி தான். இந்த சம் உங்களுக்கு என்ன ஆன்சர்னு போட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட்டா இருந்தா அதை கமெண்ட்ல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 குரூப் 2 இதுக்கெல்லாம் நல்லா ஈஸியா இருக்கும். பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.